கண்ணீரோடு விதைத்திருக்கிறாய் அல்லவோ, நீ கம்பீரத்தோடு அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் வந்தாயிற்று. இனி கால தாமதம் ஆவது இல்லை. கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று அந்த எசேக்கியாவுக்கு 15 ஆண்டுகளை நீட்டி கொடுத்தது போல ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டுகள் நீட்டிக்கப்படும். மருத்துவர்கள் எழுதி குறித்து கொடுத்திருக்கலாம், இந்த வேதனையின் மூலம், இந்த வியாதியின் மூலம், இந்த பிரச்சனையின் மூலம் இந்த நபர் இவ்வளவு நாள் தான் இருப்பார் என்று சொல்லி உங்களுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டு கொடுத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது மனிதன் குறிப்பது. ஆனால் தெய்வமாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூரண ஆயுளை நான் உனக்கு தந்து உன் கண்ணீரை மாற்றுவதற்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேலையில் நான் எப்பொழுதும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேன். மேனேஜர் என்னை துன்பப்படுத்துகிறார், அதனால் ஒரு கண்ணீர் வடிப்பு. எனக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை, அதனால் ஒரு கண்ணீர் வடிப்பு. தொழிலில் எப்பொழுதும் நஷ்டம், ஒரு லாபத்தையே எதிர்நோக்க முடியவில்லை, அதனால் ஒரு கண்ணீர் வடிப்பு. இப்படி பல காரியங்களில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு அறுவடை உண்டாக போகிறது. சத்ருவானவன் உங்களை முடக்கி வைத்திருக்கலாம், சத்ருவின் கிரியை உங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்து கொண்டிருக்கலாம், சத்ருவானவனுடைய கிரியையின் மூலம் குடும்பம் இருளுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கலாம். சாத்தானிய சக்திகள் அழிக்கப்படும். உங்கள் கண்ணீர் அவ்வளவு பலன் உள்ளது. உங்கள் கண்ணீருக்கு பலன் கொடுக்க தேவன் கூடவே இருந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.